வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே விலகிய நில்லுங்கள். ஏன் ராஜா வருகிறார், யார்? இயேசு ராஜா வருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க. ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். 70வது பகுதியை முடித்த நான் 71வது பகுதிக்குள்ளாக இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும், திறவுண்ட வாசல் அடைபடும் முன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு துரோகம் செய்தவர்கள், விதைவைகளுக்கு துரோகம் செய்தவர்கள், சூனியக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், பொய்யானையிட்டு பொய்யை சொல்லி சத்தியம் பண்ணுகிறவர்கள் இருள் சூழும் காலத்திலே திறவுண்ட வாசலுக்குள் அனுமதிக்கப்படுவது இல்லை, போக முடியாது. பொய் சொல்லி ஆணையிட்ட நீ திறவுண்ட வாசல் அடைபடுறதுக்குள்ள உள்ள நீ போகவே முடியாது. வாய்ப்பு இல்லை. உனக்கு வாய்ப்பு இருக்குது என்று நினைக்கிறாயோ? வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. விபச்சாரக்காரனுக்கு வாய்ப்பு இல்லை. தன் சொந்த மனைவியை விட்டு வேறொரு ஒருத்தியை நேசிக்கிறவன், அது யாராயிருந்தாலும் சரி, அது எவராயிருந்தாலும் சரி, அவர் எப்படிப்பட்டவராயிருந்தாலும் சரி, எந்த பதவி உயர்வில் அவர் இருந்தாலும் சரி, நாட் அலவுட், நாட் அலவுட். எமிலன் சரியாக எழுதினார்கள். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும், திறவுண்ட வாசல் அடைபடுமோன், நொறுகுண்ட மனதாய் அவரோடு கூட வருகிற பரிசுத்தவான்கள் போவார்கள், பிரியமார்கள். அதிலே எங்கள் அண்ணனும் வருவார்கள். ஆமென், ஆமென், ஆமென். என் கண்கள் அவரை காண வேண்டும் என்பதற்காக நான் பரிசுத்தராய் இருந்தது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இல்லையெனில் இல்லை. பொய் சொல்லாத, பொய்யிட்டு ஆணையிடாத. சக மல்கியா என்ன சொல்ல போகிறார்? 71வது பகுதியிலே பொய்யானை இடுகிறவர்களுக்கும், பக்கம் 1106, 3வது அதிகாரம். பொய்யானை இடுகிறவர்களுக்கு நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி, கூலியை அபகரித்துக் கொள்கிறவர்களுக்கு, பரதேசிகளுக்கும் அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாயிருப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கூலிக்காரன் கூலியை அபகரித்துக் கொள்வர்களுக்கும், கூலியை கரெக்டா கொடுத்து அபகரிக்காத. அவன் வேர்வை, ஈரத்தின் வேர்வை காயறதுக்கு முன்ன அவனுடைய கூலியை கொடுத்துரு. எந்த வியாபாரியாய் இருந்தாலும் சரி, எந்த ஆபீஸாய் இருந்தாலும் சரி, அவன் நெத்தி வேர்வை கீழே நிலத்தில் விடுவதற்கு முன்பு அவனுடைய கூலியை அவனுடைய கரங்களிலே கொடுத்து விடு. இல்லையெனில் இருள் சூழும் காலம் உன்னை பிணைத்து விடும். கூலியை அபகரித்துக் கொள்கிறவர்களுக்கும், பரதேசிக்கும், பரதேசி அடப்பரதேசி, பரதேசிக்கும் அநியாயம் செய்கிறவர்களுக்கு, பரதேசி ஒரு பரதேசி தான் சொல்லுவாங்க. கூலியை சரியாய் கொடுக்காத முதலாளி ஒரு பரதேசி, ஒரு பரதேசி. அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பரதேசிகளுக்கு விரோதமாய் செய்கிறவர்களுக்கு சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் நான் வந்து நியாயம் செய்ய போறாரு.
தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா மூலமாக சொல்லுகிறார். மல்கியா மூலமாக 6வது வசனம், 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். பிரைஸ் தி லார்ட். மனுஷன் மாறிவிடுவான், நான் மாறாதவர். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மனிதர்கள் அன்பு மாறி போய்விடும், மனிதர்கள் முகம் மாறி போய்விடும். மாறாதவர். 6வது வசனத்தை எடுத்து வைத்துக்கொள். 6வது வசனம், நான் கர்த்தர், நான் இயேசு கிறிஸ்து, நான் யெகோவா, நான் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி. ஆமென், ஆமென், ஆமென். நான் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி. நான் மாற மாட்டேன். நான் ஒருவரே, இந்த சகல பூமிக்கும் அதிகாரத்திற்குட்பட்டு வரப்போகிற ஒருவரே. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. பிரைஸ் தி லார்ட். யாருடைய? யாக்கோபின் புத்திரர்கள் போல இருக்கணும், ஈசாக்கின் புத்திரரை போல இருக்கணும், ஆபிரகாமின் புத்திரரை போல இருக்கணும். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மல்கியா சூப்பரா பேசுறாரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை. நான் கர்த்தர் சொல்றாரு. நான் தான் கர்த்தர். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீ வணங்கவும் வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். நமஸ்கரிக்கவும் வேண்டாம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. கடவுளுடைய பிள்ளைகள் நிர்மூலமாக மாட்டாங்க. பொய் சொல்லாத, பொய் சொல்லாத சபையே, இண்டிபெண்டன்ட் சபையே, ஸ்தாபனமே, பொய் சொல்லி எதையும் செய்யாத. போக முடியாது. நான் நியாயம் தீர்க்க வருகிறேன் சொல்றாரு. என்னையே நியாயம் தீர்ப்பார், இந்த பார்த்திபனை நியாயம் தீர்ப்பார். தேவ சமூகத்திலே நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீயும் பரிசுத்தராய் இருடான்னு என்னை பார்த்து சொல்றாரு ராத்திரி. அப்பதான் என் முன்னாடி நீ நிற்க முடியும். இல்லையடி அக்கினி ஜுவாலைகளால் எரிந்து சாம்பலாகி விடுவாய்ன்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். ஜெபம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த 71வது பகுதியை பார்க்கும்படியாக நீர் செய்த மகா பெரிய கிருபைக்காக யாக்கோபின் புத்திரர்கள் தேவனுடைய சமூகத்திலே அந்த திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் அந்த வாசலுக்குள் பிரவேசிப்பவர்கள் யாக்கோபின் புத்திரர்களைப் போல நாங்களும் உள் செல்ல ஐயா எங்களுக்கு இந்த இருள் சூழும் காலத்திலே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக. ஆமீன்.